சிலந்தி நரம்புக்கு வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, அதுவும் ரொம்ப ஃபேர் ஸ்கின் சொல்றது, தோல் வந்து ரொம்ப மெலிசா இருக்கிறது, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தோல்ல இருக்க நரம்பே அப்படியே கோடு கூட வர ஆரம்பிக்கும். சிலந்தி வளமாரே இருக்கும். அதனால தான் நம்ம சிலந்தி நரம்பு சொல்றது. இதை பார்த்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆனா வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கும் அது. ஏன்னா அது ப்ளூ கலரா ரொம்ப பட்டப்படியா தெரியும் அது. அதனால பயப்பட வேண்டாம். ஆனா கண்டிப்பா நீங்க மருத்துவ போய் பார்க்கறது நல்லது. ஏன்னா இதுவே உள்ள இருக்க நரம்புக்கு ஒரு எவ்வளவு வீக்கா இருக்குன்றது ஒரு அறிகுறியா இருக்கும் இது. அதனால டாப்லர் பண்ணி அந்த ஸ்டேஜில் பார்த்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கறது நல்லது. ஏன் இதுவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாக்கா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட், நாங்கள் வந்து அவுட் பேஷண்ட்லேயே ஒரு மைக்ரோஸ்க்ளியரோ தெரப்பின்னு சொல்கிறோம், ஒரு சின்ன இன்ஜெக்ஷன், அந்த சின்ன நரம்புக்குள்ள ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை மொத்தமாக நம்ம வந்து அதை ஒடுக்கிடலாம் நம்ம. சிலந்தி நரம்பு எந்தெந்த பகுதியில் சார் உடம்புல எந்தெந்த பகுதியில காட்டும்? இந்த சிலந்தி நரம்பு முக்கியமா இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் எப்பயுமே தொடையிலையும் காஃப்ல தான் வரும். ஏன்னா அந்த இடத்துல தோல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி நல்லா வெளியே தெரியுது உங்களுக்கு. அதனால தான் இது பெண்கள் முக்கியமாக ப்ரெக்னன்சி டைமில் வந்து உங்களுக்கு வெயின் ப்ரெஷர் உள்ள அந்த நரம்புக்குள்ளே நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் படிச்சு நிற்கும் இது. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா அது ப்ரெக்னன்சி முடிஞ்ச பிறகு முக்கால்வாசி பேருக்கு அந்த வெயின்ஸ் எல்லாம் மறைஞ்சிடும். அதனால பயப்பட தேவையில்லை. எதுனா உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் உடனே நிபுணரை பார்க்கறது நல்லது. கஷ்டம்னா என்ன சார்? என்ன மாதிரியான கஷ்டம்? இந்த சிலந்தி நரம்பு பிரச்சனையில என்ன பிரச்சனையை அவங்க ஃபீல் பண்ண டாக்டர் போகணும்? இது மெயினாக வந்து இந்த வெயின் வந்து புடைக்கிறதுனால தான் இது மாதிரி உங்களுக்கு வெளியே தெரியுது. இதில் எவ்வளோ ப்ரெஷர், சில சமயம் நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால உங்களுக்கு கால் வலி இருக்கும், சத வலி இருக்கும், அசதியாகும் உங்களுக்கு. ஏன் நைட் கிராம்ஸ் சொல்லுவாங்க, சில சமயம் நைட்டில் வந்து சதைகள்லாம் இழுத்து பிடிக்கும், அது மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரிலாம் தான் நீங்கள் உடனடியாக நிபுணரை பார்க்கணும். நீங்கள் இப்போ இந்த சிலந்தி நரம்பு பிரச்சனை உருவாகிறதுக்கு ரத்த குழாய்க்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தா இந்த சிலந்தி நரம்பு பிரச்சனை வெளியில தெரியும்? இந்த நரம்புன்றது எல்லாருக்கும் உடம்பு முழுசும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த நரம்புங்க இருக்குது. அந்த நரம்புக்கு புடைக்குது. ஏன் புடைக்குதுன்னா அது வந்து ரத்த குழாயில் இருக்க ப்ரெஷர் அதிகமாகுது. இதுக்கு வேரியஸ் காரணம் இருக்கலாம். முக்கியமான காரணம் நாங்கள் சொல்றது வந்து பெண்களுக்கு இந்த ஹார்மோன் லெவல்ஸ் மேலே கீழே போகிறது. அதனால தான் சிலவங்களுக்கு இந்த மாதவிடாய் காரணத்தில் அதிகமாக சிம்டம்ஸ் இருக்கும். இரண்டாவது உள்ள இருக்க வால்வ்னு சொல்றது, அந்த ஹார்ட்ல எப்படி வால்வ் இருக்கோ அதே மாதிரி ரத்த குழாயிலையும் வால்வ் இருக்கு. அந்த வால்வுகளெல்லாம் ரொம்ப வீக் ஆச்சுன்னா உள்ள ப்ரெஷர் அதிகமாகி ரொம்ப புடைக்க ஆரம்பிக்குது. அதனால தான் உங்களுக்கு வெளியே அப்படியே வெளியே நிற்குது, உங்களுக்கு புடைச்சு நிற்குது.